பேன் ஃபார்மை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறமா அதில் நம்ம எப்படி ஃபோட்டோ ஓட்டணும், சிக்னேச்சர் எப்படி பண்ணணும், டேட் எங்கே போடணும், பிடிஎஃப் ஃபைல் வந்துட்டு எப்படி நம்ம ரெடி பண்ணணும் ஓகேங்களா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இந்த பேன் ஃபார்ம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டம்மி பேன் ஃபார்ம் ஓகேங்களா. உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக நான் டம்மியாக இந்த பேன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா. இப்போது புதுசாக பான் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக பான் கார்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு பேன் கார்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது 2 ஷீட் வரும் ஓகேங்களா. அதே கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஷீட்டு ஒரு ஷீட்டு தான் வரும் ஓகேங்களா. புது கார்டுக்கு 2 பிரிண்ட் அவுட் ஷீட்டு வரும், கரெக்ஷன் கார்டுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் ஷீட்டு வரும் ஓகேங்களா. இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கிற ஃபார்ம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நியூ பேன் கார்டு ஃபார்ம் ஓகேங்களா. நியூ பேன் கார்டு ஃபார்ம். இப்போ இதில் எப்படி ஃபோட்டோ ஓட்டணும், எந்தெந்த இடத்துல சைன் போடணும், எப்படி டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி தர போகிறேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட் ஓகேங்களா. பேன் ஃபார்ம் 1வது பேன் ஃபார்ம் ஓகேங்களா. அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ ஒரு கார்ட்டூனுடைய ஃபோட்டோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் சின்ன ஃபோட்டோவாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் பேன் ஃபார்ம் லெஃப்ட் சைட்லேயும் பேன் ஃபார்ம் ரைட் சைட்லேயும் ஓட்டுறேன் ஓகேங்களா. இப்போ அதாவது 1வது ஃபார்ம் ஓகேங்களா. பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட் பேஜில் 2 ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு ஒட்டிடணும். நான் ஃபோட்டோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மில் எப்படி ஓட்டுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நல்லா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா அழகாக ஒட்டுங்க. ஃபோட்டோ மேலே எந்த ஒரு அழுக்கும் படாமல் அழகாக ஒட்டுங்க. நீங்கள் 1வது பேன் ஃபார்மில் ஃபோட்டோ ஓட்டுற பேன் ஃபார்மில் லெஃப்ட் சைடு ஒரு ஃபோட்டோ, ரைட் சைடு ஒரு ஃபோட்டோ நான் எப்படி ஒட்டியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள் ஓகேங்களா. இப்போது பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட் பேஜில் ஃபோட்டோ ஒட்டியாச்சு ஓகேங்களா. இப்போ ஃபோட்டோ ஒட்டுறதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் பண்ணணும் சரிங்களா. சிக்னேச்சர் வந்து பண்ணணும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒட்டிருக்கிற ஃபோட்டோ மேலே ஜஸ்ட் மேலே வரணும் ஓகேங்களா. அதாவது ஃபார்மில் ஃபோட்டோ மேலே ஜஸ்ட் மேலே வரணும் ஓகேங்களா. இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு அன்பு அப்படின்னு நான் பேர் டைப் பண்ணுறேன் ஓகேங்களா. அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுகிறேன். பார்த்தீங்கன்னா பேப்பர்லேருந்து ஃபோட்டோ மேலே எழுதணும் ஓகேங்களா. வெளி சைடு ஃபோட்டோவுக்கு வெளி சைடு பேப்பர்லேருந்து ஆரம்பிக்கணும். அதாவது நீங்கள் சைன் போடும் போது பிளாக் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. பிளாக் கலர் பென்னில் தான் யூஸ் பண்ணணும். ப்ளூ கலர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணாலும் நீங்கள் ப்ளூ கலரில் சைன் போட்டாலும் வரும். ஆனால் இருந்தாலும் ப்ரொசீஜர் படி பிளாக் கலரில் தான் நீங்கள் சைன் போடணும் சரிங்களா. இப்போது லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அதாவது பேப்பர் சைடு ஃபோட்டோவுக்கு வெளியிலேருந்து ஜஸ்ட்டு மேலே வர மாதிரி ஒரு சிக்னேச்சர். ரைட் சைடு அடிக்கிற ஃபோட்டோவுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவுக்கு கீழே ஓகேங்களா. ஃபோட்டோவுக்கு கீழே ஒன்று போட்டாச்சு ஓகேங்களா. அதன் பிறகு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேன் ஃபார்ம் பேக் சைடில் பேன் ஃபார்ம் 2வது பேப்பர் ஓகேங்களா. பேன் ஃபார்ம் பேக் சைடில் டேட்டு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கட்டத்தில் டேட்டுங்கிற இடத்துல டேட்டு போட்டுட்டு சிக்னேச்சருங்கிற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப கஸ்டமருடைய சிக்னேச்சர் போட்டுக்கணும் சரிங்களா ஓகேங்களா. பேன் ஃபார்ம் பேக் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டு போடணும், சிக்னேச்சர் போடணும். பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ஓட்டிருக்கிற ஃபோட்டோ மேலே ஒரு சைனு, ரைட் சைடு ஓட்டிருக்கிற ஃபோட்டோவுக்கு கீழே ஒரு சைன் ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ இதன் கூட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டு, பேன் ஃபார்ம் பேக்கு, கஸ்டமருடைய ஆதார் கார்டு இது 3த்தையும் ஒரே பிடிஎஃப் ஃபைலாக நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் ஓகேங்களா. பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டு அதாவது ஃபோட்டோ ஒட்டின பேப்பரு, அதன் பிறகு பின்னாடி டேட்டு சைன் போட்ட பேப்பரு, அதன் பிறகு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமருடைய ஆதார் கார்டு. பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டு, பேன் ஃபார்ம் பேக்கு, கஸ்டமருடைய ஆதார் இது 3த்தையும் ஒரே பிடிஎஃப் ஃபைலில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இது 3த்தையும் ஒரே பிடிஎஃப் ஃபைலில் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அதன் பிறகு அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா. 3த்தையும் அதாவது பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டு, பேன் ஃபார்ம் பேக்கு, ஆதார் கார்டு, கஸ்டமருடைய ஆதார் கார்டு இது 3த்தையும் ஒரே பிடிஎஃப் ஃபைலில் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா அப்லோடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் இப்போ சொல்லித்தரேன். அப்லோட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 49A சர்வீசஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபார்ம் 49A சர்வீசஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் டாக்குமெண்ட் ஓகேங்களா. அப்லோட் டாக்குமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் டாக்குமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணதையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும். இதில் அப்லோடு ஃபைல், அப்லோடு கிராப் ஃபைல் அப்படின்னு உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும் அப்லோட் பண்ணுறதுக்காக. இதில் அப்லோட் ஃபைல் உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருடைய பிடிஎஃப் ஃபைல் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த பிடிஎஃப் ஃபைல் தனியாக அப்லோட் பண்ணுற மாதிரி வரும், கஸ்டமருடைய ஃபோட்டோ தனியாக அப்லோட் பண்ணுற மாதிரி வரும், கஸ்டமருடைய சிக்னேச்சர் தனியாக அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஆப்ஷனை விட இன்னும் சுலபமாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் கிராப் ஃபைல் ஓகேங்களா. அப்லோட் கிராப் ஃபைலுங்கிற 2வது அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க இல்லைங்களா பிடிஎஃப் மட்டும் கஸ்டமருடைய பிடிஎஃப் ஃபைலு, அந்த பிடிஎஃப் ஃபைல் இதில் சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த பிடிஎஃப் ஃபைல் உள்ளே அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா. அந்த ஆதார் பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டு, பேன் ஃபார்ம் பேக்கு, ஆதார் கார்டு எல்லாம் ஒரே பிடிஎஃப் ஃபைலில் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த பிடிஎஃப் ஃபைலில் இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லோட் பண்ணுற மாதிரி வரும். நான் ஒரு டம்மி கார்ட்டூன் பிக்சர் போட்டு டம்மி எம்டி ஷீட்டில்
நான் ஒரு பிடிஎஃப் ஃபைல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டு, பேன் ஃபார்ம் பேக்கு, சும்மா டம்மியாக ஒரு ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோடு பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்லோட் பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு கொடுத்த உடனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபார்ம் நான் அப்லோட் பண்ணி ஒரே பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேஜாக தனித்தனியாக பிரியும். ஒவ்வொரு பேஜாக தனித்தனியாக பிரியும். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது போல் தான். இப்போது இதில் வந்து டம்மி ஃபார்ம் ஓகேங்களா. இது டம்மி ஃபார்ம் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கீழே பாருங்கள், ஃபோட்டோ பாக்ஸ் ஒன்று இருக்குது, சிக்னேச்சர் பாக்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோ பாக்ஸில் ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணணும், சிக்னேச்சர் பாக்ஸில் சிக்னேச்சர் ஆட் பண்ணணும். அதை நான் எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ எனக்கு ஃபோட்டோவும் சிக்னேச்சர் வேணும் அப்படிங்கிறதால நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபோட்டோவும் சிக்னேச்சர் எனக்கு ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு பேஜ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேஜை நான் கிளிக் பண்ண உடனே கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பேஜ் கீழே ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஃபோட்டோ மேலே மவுஸை வச்சு அழகாக அந்த கஸ்டமர் ஃபோட்டோவை மட்டும் க்ராப் பண்ணி சென்டராக இருக்குது பாருங்கள், ப்ளூ கலரில் க்ராப் இமேஜ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ தனியாக கட் ஆகி கீழே வந்துடும். அந்த ஃபோட்டோவை எடுத்து ஃபோட்டோ பாக்ஸ்க்குள்ளே விட்டுருங்க சரிங்களா. ஃபோட்டோவை எடுத்து ஃபோட்டோ பாக்ஸ்க்குள்ளே விட்டுக்கிட்டிங்கன்னா அது ஓகே ஆகிடும். அதன் பிறகு சிக்னேச்சர் வேணும். சிக்னேச்சருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 1வது பேஜை கிளிக் பண்ணலாம், 2வது பேஜை கிளிக் பண்ணலாம். நான் 1வது பேஜை கிளிக் பண்ணி 1வது பேஜில் இருக்கிற சிக்னேச்சர் அழகாக க்ராப் பண்ணுறேன். க்ராப் பண்ணி க்ராப் இமேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. க்ராப் இமேஜ் அப்படின்னு கொடுத்த உடனே சிக்னேச்சர் அழகாக க்ராப் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் சிக்னேச்சரை எடுத்து சிக்னேச்சர் பாக்ஸ்க்குள்ளே விட்டுட்டு அப்லோடு பிக்சர் அண்டு சிக்னேச்சர் ஓகேங்களா. அப்லோடு பிக்சர் அண்டு சிக்னேச்சர் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அப்லோடு சக்ஸஸ் ஆகிடும் ஓகேங்களா. அப்லோட் பண்ணதுக்கப்புறமா முன்னாடி பேஜ் வந்துடுங்க. பிஎஸ்சி பேஜுக்கு வந்துட்டு திரும்பவும் ஃபார்ம் 49A சர்வீசஸை கிளிக் பண்ணுங்கள். ஃபார்ம் 49A சர்வீசஸை கிளிக் பண்ண உடனே ஜென்ரேட் பேட்ச் ஓகேங்களா. ஜென்ரேட் பேட்ச்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஜென்ரேட் பேட்ச் கிளிக் பண்ணி 2வது டிக் பாக்ஸை டிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க ஓகேங்களா. சப்மிட் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்ச் ஷீட் வரும். இந்த பேட்ச் ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. நீங்கள் அப்லோடு டாக்குமெண்ட் பண்ணதன் பிறகு ஜென்ரேட் பேட்ச் கொடுக்கணும். ஜென்ரேட் பேட்ச் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு யூடிஐயில் கார்டு பிரிண்ட்டு போடுவாங்க சரிங்களா. நீங்கள் பேட்ச் கொடுக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா கார்டு பிரிண்ட்டு போட மாட்டாங்க, பெண்டிங்கில் தான் நிற்கும். அதனால் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஜென்ரேட் பேட்ச் கொடுத்து சப்மிட் பண்ணிடணும் ஓகேங்களா. ஜென்ரேட் பேட்ச் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கார்டு பிரிண்ட் ஆகும். ஜென்ரேட் பேட்ச் கொடுக்குற தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 நாளுக்குள்ளே உங்களுக்கு பான் கார்டு வீட்டுக்கு வந்துடும். கஸ்டமருடைய வீட்டுக்கு பான் கார்டு வந்துடும் சரிங்களா. பேட்ச் கொடுத்ததுக்கப்புறமா அந்த கஸ்டமருடைய ஃபார்ம்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருடைய பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டு, கஸ்டமருடைய பேன் ஃபார்ம் பேக் சைடு, கஸ்டமருடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு இல்லைனா கலர் ஜெராக்ஸு, அதன் பிறகு அக்னாலஜ்மெண்ட் காப்பி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த அக்னாலஜ்மெண்ட் காப்பி நம்மளுடைய சென்டர் காப்பி, அதன் பிறகு லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண பேட்ச் ஷீட் ஓகேங்களா. இது 3த்தையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா பின் பண்ணி வைங்க. அதாவது கஸ்டமருடைய பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டு, கஸ்டமருடைய பேன் ஃபார்ம் பேக்கு, கஸ்டமருடைய ஆதார் கார்டு, கஸ்டமருடைய அக்னாலஜ்மெண்ட் ஷீட்டு, கஸ்டமருடைய பேட்ச் ஷீட்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா பின் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா UTI அட்ரஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் கழிச்சும் அனுப்பலாம், 1 மாதம் கழிச்சும் அனுப்பலாம். இல்லை ஃபார்ம் உங்கள் கிட்டே அதிகமாக சேர்ந்துருச்சுனாலும் நீங்கள் UTI அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விடலாம். UTI அட்ரஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் UTI அட்ரஸ் கொடுத்துருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் UTIயோட அட்ரஸ் ஓகேங்களா. UTIயோட அட்ரஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட ஃபார்ம் சேர்ந்துருச்சுனாலும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் UTI அட்ரஸ்க்கு அனுப்பி விட்ருங்க ஓகேங்களா. நீங்கள் அனுப்பினாலும் அனுப்பாட்டினாலும் பான் கார்டு நீங்கள் பேட்ச் கொடுக்குற தேதியிலேருந்து 8வது நாள் வீட்டுக்கு வந்துடும். பான் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேட்ச் கொடுக்குறது வந்து 3வது நாள் இல்லை 4வது நாள் உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துடும். பான் 3வது நாள் இல்லை 4வது நாள் மெயில் ஐடிக்கு வந்துடும். நீங்கள் பேட்ச் கொடுக்குற தேதியிலிருந்து 8வது நாள் ஒரிஜினல் பான் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய வீட்டு அட்ரஸ்க்கு போயிடும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.